அதுதான் ஏன் நான் கேட்கிறேன். இதான் அதான் டிமாண்ட். இப்போ ஒரு டிராவல்ஸ் போடப்ப நீங்க கிட்டத்தட்ட நீங்க மதுரை பார்த்தீங்கன்னா 250 சர்வீஸ் இருக்குங்க சார். அதுல வந்து ஒரு 100 பேர் இந்த கட்டணத்துல போடும்போது எனக்கு டிக்கெட் எங்களுக்கு ஆம்னி பேருந்துல அதிகபட்ச கட்டணம் வந்து மதுரைக்கு வந்து 2400 சில்லற ரூவா. அந்த கட்டணத்துல நான் அன்னைக்கு போட்டேன் டிக்கெட் ஆகுமா? ஆகாது. ஃபிக்ஸ்ட் பிரைஸா போட்டா. ஃபிக்ஸட் போட்டா ஆகாது. இன்னைக்கு ஆகாது. நீங்க இன்னைக்கு சென்னையிலேருந்து சார் மதுரைக்கு ஓட்டணும்னா 30,000 சாதாரண செலவு சார். 30 ஸ்லீப்பர் வண்டியில ஒரு 20 சீட் ஆகும். அப்போ வந்து காஸ்டிங் எனக்கு என்ன வரும்? ஒரு ரூ. 1200 ரூ. 1300 இருந்தா தான் காஸ்டிங்கே வரும் இல்ல எனக்கு. சார் நீங்க சொல்ற லாஜிக் ஆ, புரியுது. ஆ, இந்த மாரி இப்போ ஆ. நான் இப்போ சாதாரண நாட்கள்ல ரூ. 2,700 ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு நான் ரூ. 2,400 போட்டு ஓட்ட முடியுமான்னு கேட்கிறீங்கல்ல? ஆ. வேணாம். ஒரு அசோசியேஷன் இருக்கு. நீங்க பேசி நீங்க இப்போ ரூ. 350 ஒரு டிக்கெட் இருக்குல்ல. அது ரூ. 350 போட வேணாம். நீங்க ஒரு ரூ. 800 போடுங்க. அதே இல்ல மாரி எங்களுக்கு காஸ்டிங்கே ரூ. 1000 வந்துரும். இந்த தொழில் பண்றதுக்கு மினிமம் 30 ஸ்லீப்பர் பேருந்துக்கு நான் போட்டு ரூ. 30,000 இருந்தா தான் எனக்கு காஸ்டிங்கே வரும். அத தவிர டியூ கட்டணம், சாலை வரி 3 மாதத்துக்கு ஒருக்கா சாலை வரி 1,50,000 இது மாரி நெறைய நீங்க சாதாரண ஒரு பேருந்து 450 கிலோமீட்டர் ஓட்டணும்னு வச்சுங்களேன், காஸ்டிங் வர்றதுக்கே நீங்க ஏன்னா இப்ப வாரத்துல 7 நாள்ல வந்து 4 நாட்கள்ல வந்து 40% 50% தான் பஸ்ல ஆக்குபன்சி இருக்கு. Login 360ல IT course with placement support 4999 only. Apply now.